ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். டீ குடிக்கிற நேரத்தில் நல்லா காரசாரமாக அதை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அசத்தலான ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் போட்டு அரைக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரமிளகா ஒரு 10 போல் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பல் இருக்குது. இதோட சோம்பு 1 டீஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த கப் அளவுக்கு நாங்கள் மைதா மாவு எடுத்துருக்கோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகா, பூண்டு, சோம்பு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் அடுத்து வெண்ணெய் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை சூடுபடுத்தி அதை கூட இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கணும், நாங்கள் மறந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் கருவேப்பிலை சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம். நீங்கள் அந்த அரைச்ச விழுதை சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கருவேப்பிலை, மல்லி இலை இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கணும். நார்மல் சப்பாத்தி மாவோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம திரட்டி நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவை தேய்க்கிற இடத்துல தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய ஐடியா படி தாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸ் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷேப்பில் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம செய்ய போகிறது வந்து வழக்கமான எல்லாருமே செய்யக்கூடிய டைமண்ட் அந்த ஷேப்பில் செய்ய போகிறோம். அடுத்ததாக நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலோட மூடி யூஸ் பண்ணியே நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் ஒரு மூடி யூஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா, குர்குரே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட விரல் நீளத்துக்கு இருக்கும் இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக ஷேப்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து குர்குரே மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஒரே ஒரு வாட்டி மாவு பிசைஞ்சிட்டு நம்ம 3 விதமான ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப வெரைட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ வாங்க இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இப்போ நம்ம வானொலியில் எண்ணெய் சேர்த்துக்கணும்.
ஸோ எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா அழகா உப்பி வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியே. அதே மாதிரி நம்ம மற்ற ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல ரவுண்ட் ஷேப்பு, அடுத்தது நம்ம அந்த குர்குரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா குட்டியாக அந்த பானிபூரி மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அந்த எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய எம்மியான சூப்பரான ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த சவுண்டை கேளுங்க எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் 3 டைப் ஆஃப் ஷேப்ஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியுதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் மட்டுமே செஞ்சுக்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.